ஒரு சிறிய ஊரில் சிவா தனது மனைவி 2 குழந்தைங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சிவாவோட தாயும் தகப்பனாரும் அதுல உண்டு. தாய் தகப்பனார்கிட்ட சிவாவும் சிவாவோட மனைவியும் சரியா பேச மாட்டாங்க. வயசான காலத்துல நம்ம தானே வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு, கடமைக்குன்னு வச்சு இருப்பாங்க. ராத்திரி ஆனா அவங்க வீட்டுக்கு வெளியில தான் படுத்திருப்பாங்க, திண்ணையில தான். சிவாவோட மனைவி என்னடான்னா 2 குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க, மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்தும் கொடுக்காத மாதிரியும் இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் சிவா என்ன செய்வாரு, நம்ம தாயும் தகப்பனையும் நம்மளால பார்க்க முடியலன்னு சொல்லி அவங்கள கூட்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுட்டு வந்துருந்தாரு. விட்டுட்டு வந்தது வீட்டுக்கு வந்ததும் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப அப்பா கிட்ட கேட்காங்க, அப்பா தாத்தா பாட்டி எங்கன்னு கேட்காங்க. அவங்க நம்ம கூட இருந்தா வசதியா வாழ முடியாது, அவங்க வசதியா வாழக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு அவங்கள கொண்டு விட்டுட்டு வந்துட்டோம், நாங்க மாசம் மாசம் நம்ம போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி குழந்தைங்க கிட்ட சொல்லுதாங்க. அப்போ குழந்தைங்க சரின்னு அங்க தாத்தா பாட்டி சாப்பிட்ட தட்டு இருக்கும், அந்த தட்டை எடுத்து பத்திரமா எடுத்து ஒரு அலமாறு மேல வைக்காங்க. அப்போ சிவாவும் மனைவியும் கேட்காங்க, எதுக்கு அந்த தட்டை தூக்கி வைக்கீங்கன்னு. இல்ல, நாளைக்கு உங்களுக்கும் வயசாகும், நாங்களும் உங்களை போல பெரிய பிள்ளைங்களா ஆகும்போது இதே மாதிரி தட்டெல்லாம் சாப்பாடு தரணும், உங்களையும் இதே மாதிரி உள்ள ஒரு காப்பகத்துல கொண்டு விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறம் தான் இவங்க தான் செஞ்ச தப்பை உணர்ந்து அந்த காப்பகத்துல போய் தன்னோட தாயையும் தகப்பனையும் சிவா கூட்டுட்டு வீட்டுக்கு வராரு. இப்போ அவங்களோட குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கு. இதே போல எல்லாரும் நடந்துக்கலாம்.